ஹாய் கைஸ், நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எம்கேயில் வந்து ஷாஃப்ட் கட்டர் ஒன்று நான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு கியர் டைப் கிடையாது, இது கியர் இல்லாத ஒரு ஷாஃப்ட் கட்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா 3 HP மோட்டார். அது மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் இதில் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 3 HP மோட்ரு. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1440 ஆர்பிஎம் இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கு. இது அந்த மோட்டரில் தான் வருது, 3 HP மோட்ரு. ஷாஃப்ட் கட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பிளேடு வரும். ஃபிக்ஸடாக ஒரு பிளேடு மாதிரி இங்கே இருக்குது. ஆக்சுவலாக அது பிளேடு கிடையாது, இது ஒரு பட்டை மாதிரி ஒன்று வருது. ஆக்சுவலாக அது 5 பிளேடுன்னு சொல்கிறாங்க, இது ஒரு ஃபிக்ஸடாக வருது, ஒரு பிளேடு கிடையாது, இது ஒரு பட்டை. பிளேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங்கில் வர பிளேடு வந்து 4 பிளேடு வருது. ஓகே, இதை நான் ஒரு 3 மாதம் முன்னாடி வாங்கினேன். இதோட ப்ளஸ்ஸு நெகட்டிவ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் எல்லாமே கட் பண்ணோம்னா ஜென்ரலாக நாங்கள் வேலி மசால் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம், இதை ஆட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். கட்டிங் வந்துட்டு இது கொஞ்சம் வேலி மசால் வந்து கட்டிங் கொஞ்சம் பெருசாக வந்தாலும் அது வந்து ஆடுங்க வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் சாப்பிட்ருது. தென் இதோட தண்டு, வேலி மசாலில் இருக்கிற தண்டு மட்டும் நமக்கு ஆடுங்க சாப்பிடாது. இது மெல்லிசாக இருக்குது, இது மொத்தமான தண்டாக இருந்துச்சுன்னா ஆடுங்க சாப்பிட்றதில்ல. அது கடைசியில் இருக்கிற தண்டு மட்டும் வேஸ்ட் பண்ணுது, மீதி எல்லாத்தையும் சாப்பிடுது. கட்டிங் இதில் வர்றது ப்ராப்ளம் கிடையாது. தென் இதில் வந்துட்டு நாம் வந்து வேறு என்ன கட் பண்ணுறோம்னா சூப்பர் நேப்பியர் கட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் நேப்பியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டோட சைஸ் வந்துட்டு 1/2 இன்ச் to 3/4 இன்ச் கட்டிங் சைஸ் கிடைக்குது. அது வந்து ஆடும் ஈஸியாக சாப்பிட்றது, மாடும் ஈஸியாக சாப்பிட்றது. அப்புறம் வரத்தட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கட்டிங்லாம் நல்லா தான் வருது, வேலி மசால் மாதிரி கட்டிங் நல்லா தான் வருது. நல்லா காஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஃபைன் சின்னதாக கட்டிங் வரும். சப்போஸ் நப்பாக இருந்துச்சு, ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா கட்டிங் கொஞ்சம் பெருசாக வரும். இதுதான். ஆனால் இதில் இந்த கட்டிங் பண்ணுறதுனால நமக்கு வேஸ்டேஜ் கம்மியாக தான் வருது. அது ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதோட கட்டிங் சைஸ் நான் உங்களுக்கு வீடியோவில் இப்போ எப்படின்னு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து சாப்பிட்றது கட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். மேக்ஸிமம் ஆடு ஃபுல்லாக சாப்பிட்ரும். ஃபைனலாக இந்த மாதிரி தான் இதில் வர இந்த பெரிய பெரிய தண்டாட் இருக்கும், இதை மட்டும் சாப்பிடாமல் இருக்கும், வேஸ்ட் ஆகும். மற்றபடி மேக்ஸிமம் எல்லாம் சாப்பிட்ருது. இதில் கட்டிங் இஷ்யூ இந்த கட் பண்ணும்போது ஆடுங்களுக்கு ப்ராப்ளம் வரதில்லை இந்த கட்டிங் சைஸில். இப்போ வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சூப்பர் நேப்பியர் எப்படி கட் பண்ணுதுன்னு இதில் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச் to 3/4 இன்ச்சு வரும். இதை நான் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு இனிஷியலாக நான் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சேன்னா இது ஆடுங்களுக்கு சூட் ஆகுமா என்னன்னு யோசித்தேன். பட் பார்த்தா இது வேஸ்ட்டே வரதில்லை. சூப்பர் நேப்பியரில் நமக்கு வேஸ்ட் வரதில்லை. 1/2 இன்ச் to 3/4 இன்ச்சு வந்து ஆடுங்களுக்கு சூட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இலையும் கட் ஆகிரும். அந்த எண்டில் வர சோகம் மட்டும் 1-2 மிஸ் ஆகுது, மற்றபடி இது மேக்ஸிமம் கட் ஆகிடுது எல்லாமே. இதுலேயும் கட்டிங் ப்ராப்ளம்ங்கிறதுல வேஸ்ட்டும் மேக்ஸிமம் சாப்பிட்ருது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா வரத்தட்டு யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். வரத்தட்டு யூஸ் பண்ணும்போது நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா கட்டிங் வந்து அதுவும் 1/2 இன்ச் to 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி வருது. அதுவும் வேஸ்ட்டு வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரதில்லை வரத்தட்டுலேயும். ஸோ இதில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணும்போது நமக்கு எல்லா இதுக்கும் யூஸ் பண்ண முடியுது. மெயினாக ஆடுக்கும் யூஸ் பண்ண முடியுது, மாட்டுக்கு யூஸ் பண்ண முடியுது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஆடுங்களுக்கு சூட் ஆகுமான்னு யோசித்தேன். கியர் டைப் ஷாஃப்ட் கட்டர் யூஸ் பண்ணலாமான்னு யோசித்தேன்.
பார்த்தா அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி இதோட கொஞ்சம் 1/4 இன்ச்சு வேணும்னா கம்மியாகலாம். பட் இந்த சைஸே நமக்கு 1/2 இன்ச் to 3/4 இன்ச்சே வந்து சூட் ஆகுது. ஆடுங்களுக்கும் சரி மாடுங்களுக்கும் சரி சூட் ஆகுது. தென் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப் கட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500ன்ட்டு நான் வாங்கினேன். டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 18,200 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இது நான் நிறைய ஷாப் கட்டர் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் 20,000, 22,000, 25,000 அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. இதில் நீங்கள் தட்டை வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ரோல் ஆகிக்கும். எதுவும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரதில்ல. ஸோ ப்ரைஸ் வைஸ் எனக்கு கம்மியாக கிடச்சது இந்த ஷாப் கட்டர் தான். ஸோ அதை நான் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சூட் ஆகுது. கட்டிங்கில் இந்த சைஸ் கட்டிங் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. ஆடுங்களும் சரி மாடுங்களும் சரி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இனிஷியலாக நான் டவுட் பட்டது எதுக்குன்னா, இந்த கட்டிங் சைஸ் வந்து ஆடுங்க சாப்பிடுமா சாப்பிடாதான்ட்டு நான் யோசிக்கும் போது அந்த ப்ராப்ளம் நமக்கு வரல. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500 நான் வாங்கினேன். 3 months பிஃபோர் எம்கே குமரவேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் வாங்கினேன். ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த வீடியோ எடுத்தேன். ஓகே, நன்றி, தேங்க்யூ. அதேமாரி இதில் வரத்தட்டு வரது சோளத்தட்டு கட்டிங் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.